ஒருத்தர் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. தண்ணி குடிச்ச உடனே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே டெசர்ட்டுக்கு போயிடுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அவரால தாகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்றாரு. ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டெசர்ட்டுக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்மளால சான்ஸ் எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம குடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த டெசர்ட்டுக்கு மறுபடியும் போயிடுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து வந்தவரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியா இப்பதான் படுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஏன் நம்ம ஐஸ் கியூப் எல்லாம் வந்து போட்டு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு ஒரே ஒரு சொட்டு தண்ணியை மட்டும் வந்து டேஸ்ட் பண்றாரு. ஒண்ணுமே ஆகல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஐஸ் கியூப்ல இருக்கக்கூடிய மொத்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து குடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயாச்சும் போய் தண்ணியில குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட ஸ்விமிங் பூல்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி விழ கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் டெசர்ட்ல இருக்காரு. இப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்படிதான் இந்த காசுல இருந்து வெளியே வருது அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு ஞாபகம் வருது. ஒரு பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட தண்ணி கேட்டிருப்பாரு. இவர் தரமாட்டேன்னு சொன்னனால இந்த கர்ஸ் வந்து இவரை துரத்திட்டு இருக்கோம். இப்ப இதே போல இவர் யாருக்கிட்டே தண்ணி கேட்டு இந்த சாப போயிடும் சொல்லிட்டு அங்க போகக்கூடிய ஒரு பொண்ணு கிட்ட தண்ணி கேட்பாரு. அவங்களுக்கு தரமாட்டாங்கன்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு அந்த கர்ஸ் பாஸ் ஆயிடும். அவங்க டெசர்ட்ல மாட்டிப்பாங்க.